ரெண்டு விஷயம் உறுதி என்றால் ஒன்று, அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்திருக்காது, அதுக்கு பேர் உறுதி அல்ல, இன்னும் சோதனை வரல. அந்த பிரச்சனை வந்து நீங்கள் உறுதியாக இருந்தால்தான் அது உறுதி என்று அர்த்தம். திருமண பிரச்சனையே வரல, நான் திருமணத்துல சீதனை எடுக்க மாட்டேன்னு உறுதியா இருப்பான் 10 வருஷம். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் நடக்கல. கல்யாணம் நடக்கிற நாள் எப்படி இருக்கிறான்றதுதான் கொள்கை உறுதி. கல்யாணம் நடக்கிற நாள் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, நானும் உறுதியா தான் இருந்தேன், ஆனா இந்த சிச்சுவேஷனை பார்த்தா உம்மாட மனசு என்ன செய்யுது, நோக்குது என்று அந்த இடத்துல மாறுறவங்கள பாக்குறேன். அப்ப கொள்கை உறுதியெல்லாம் இருக்கல ஆளுக்கு, சப்ஜெக்ட் வந்தோடனே மாறக்கூடிய நிலை நீங்கள் பார்ப்பீர்கள். இதே மாதிரி யார்கிட்டையும் போகக்கூடாத கட்டடியான்கள், அந்த மாதிரியான ஜின்னு வைத்தியம் பாக்குறவங்க போகக்கூடாது உறுதியா இருந்திருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அடுத்த வீட்டுல வந்தது, முன்த்து வீட்டுல வந்தது, எல்லா வீட்லயும் வந்தது, அவனுக்கு வரல. அவன் 20 வருஷம் உறுதியாக இருந்தான், உறுதி அல்ல, சோதனை வரல. திடீர்னு என்ன செஞ்சு தண்ட மகனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒன்று வந்துடும். யாருக்கு அப்படி நடக்க கூடாது, அதான் சோதனை. வந்த நேரத்துல இறைவன் ஏன் அதை போடுறான்னு சொன்னா, நீ அறிவை வச்சு மார்க்கத்தை விளங்கி